இன்னைக்கு வந்து ஜர்னல் சிடிஎல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஜர்னல் சிடிஎல்னா என்னென்னா சிஸ்டம் டியோடைய ஓன் லாகிங் சிஸ்டம். ரெட் ஹேட் 7லேருந்து சிஸ்டம் டி தான் ப்ரைமரி ப்ராசஸ். இந்த சிஸ்டம் டி தான் எல்லா சர்வீஸுமே இனிஷியேட் பண்ணும். அதாவது இனிட்டி ப்ராசஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடியது சிஸ்டம் டி. இதோடைய லாக்ஸ் எல்லாத்தையுமே எது ட்ராக் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஜர்னல் டிங்கிற டீமன்ஸ் தான் ட்ராக் பண்ணுது. இந்த ஜர்னல் டிங்கிற டீமன்ஸ் வந்து ஒரு பைனரி லாக் ஃபைலாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஜர்னல் சிடிஎல்ங்கிற கமாண்ட் மூலமாக நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரெட் ஹேட் 7ல் ஆர்சிஸ் லாக்ஸும் லாகிங் மெக்கானிசம் இருக்கும். நமக்கு தேவைப்பட்டால் நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டியோடைய லாகிங் சிஸ்டம் வந்து ஜர்னல் தான். இப்போ ஜர்னலுடைய பேக்கேஜ் டீட்டெயில், அதோடைய லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குது, அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதோடைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா RPM-QA சிஸ்டம் டின்னு டைப் பண்ணுங்கள். இதோடைய பேக்கேஜ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒவ்வொரு ரெட் ஹேட் ரிலீஸை பொறுத்து அதோடைய வெர்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ இதோடைய சர்வீஸ் நேம் பார்த்துட்டிங்கன்னா சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் சிஸ்டம் டி -journal d.service. இதுதான் இதோடைய சர்வீஸ். இதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்த்துட்டிங்கன்னா ls-l/etc system d journal d.conf. இதுதான் இதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல். இப்போது கான்ஃபிகரேஷன் ஃபைலில் பார்த்துட்டிங்கன்னா சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும். டிஃபால்ட் செட்டிங்ஸே இருக்கட்டும், நம்ம டீட்டெயிலாக அதெல்லாம் பார்க்கலாம். இப்போது ஜர்னல் சிடிஎல் கமாண்டை மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளியர் ஸ்கிரீன் கொடுக்குறேன். இப்போ இதோடைய லாகோடைய டிஃபால்ட் லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா ls-l/run log journal ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். அந்த லொக்கேஷனில் system.journal இதுதான் அதோடைய லாக் ஃபைல். இதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியாது. வியூ பண்ணி பார்க்கலான்னு தான் பாருங்கள். பைனரி ஃபைல் இப்படி தான் அதோடைய இது வரும். ஆனால் இந்த ஃபைலை எந்த கமாண்ட் மூலமாக நம்ம வியூ பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா ஜர்னல் சிடிஎல் அப்படின்ற கமாண்ட் மூலமாக நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதாவது லாக்ஸ் பிகின் அட் Monday 2021 at 01-11. அது 11th Jan 8:55 இந்த டைம்லேருந்து லாக் இருக்குது. அப்போது அதோடைய லாக் எண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 21:23 இது வரைக்கும் இருக்குது. இதை நீங்கள் வந்து என்ட்ரு அடித்து எவ்வளோ லாக் இருக்குது என்ன டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போது ஜர்னல் சிடிஎல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே எல்லா லாக்குமே வரும். இப்போது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா -r கொடுத்துட்டிங்கன்னா ஜர்னல் சிடிஎல் -r கொடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்லேருந்து காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜர்னல் சிடிஎல் கொடுக்கும்போது பிகினிங்லேருந்து காட்டுச்சு. இப்போ லாஸ்ட்லேருந்து காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 9/23 லாக்லேருந்து நம்ம எப்போ கடைசியாக ரீபூட் ஆனிச்சோ அந்த லாக்ஸ் வரைக்கும் வந்துருக்கும். அதே மாதிரி ஜர்னல் சிடிஎல்லில் நம்ம XEன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் என்னென்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டும். அதாவது பேஜர் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு இந்த டைம் ஸ்டாம்புக்கும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள் Jan 11/21:20 இந்த டைமில் ஸ்டார்ட் செஷன் ஆஃப் ரூட் யூசர் அப்படின்னு இருக்குது. அதோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போது இன்னொரு டூப்ளிகேட் செஷன் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் நியூ செஷன் 6 ஆஃப் ரூட் யூசர் அதோடைய டீட்டெயில் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஜர்னல் -r கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பேம் யூனிக்ஸ் அதோடைய ஒரு ஷார்ட் டீட்டெயில்ஸாக இருக்கும். டீட்டெயிலாக வேணும்னா ஜர்னல் -xe இது வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு எரர் அடிக்குது, இந்த மாதிரினா சிஸ்டம் டி வந்து ஜர்னல் -xe தான் ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த கமாண்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ன எரர்னு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் சொல்லுவோம். அப்புறம் இப்போ நம்மளுடைய டைம் பார்த்துட்டிங்கன்னா IST டைமில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஜர்னலுடைய அவுட்புட் வந்து UTC ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜர்னல் -UTC நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா UTC ஃபார்மேட்டில் வந்துடும். பார்த்தீங்கன்னா 5:25 அதாவது நம்ம வந்து 5.30 hours நம்ம வந்து முன்னாடி இருக்கிறோம். அதனால் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3:25 அந்த டேட்டில் சிஸ்டம் பூட் ஆன்லேருந்து காட்டிகிட்ருக்கு. இப்போ UTC டைம் ஃபார்மேட் ஆனோம்னா நீங்கள் -UTC கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சிஸ்டம் இப்போ இந்த கேஸில் பொறுத்துட்டிங்கன்னா எல்லாமே
/run log journal லொகேஷனில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால் இது வந்து வாலட்டைல் மெமரியில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். எவ்ரி ரீபூட் டைம்லையும் இந்த லாக் ஃபைல் நியூவாக ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த கேஸில் பார்த்துட்டிங்கன்னா சில கேஸில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம். ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து ஜர்னல் ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி. அப்போ அந்த கேஸில் எல்லா பூட்டோடைய இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். இப்போ லாஸ்ட் பூட்டுக்குள்ள டீட்டெயில் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஜர்னல் CTL-boot அப்படி கொடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் பூட் சிஸ்டம் எப்போ லாஸ்ட்டாக பூட் ஆனிச்சோ அதில் உள்ள லாக் மட்டும் நமக்கு காட்டும். இப்போ இந்த கேஸில் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி /runல தான் ரன் ஆனதுனால எல்லாமே வாலட்டைல் லாக் தான். எவ்ரி ரீபூட் டைம்லையும் இந்த லாக் வந்து எரைஸ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஜென்ரேட் ஆகும். இப்போது இந்த டைமில் பாருங்கள் ஒவ்வொரு லாக் நம்ம செக் பண்ணுறோம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் இருக்குது. இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் boot _image விர்ச்சுவல் இமேஜ் சம்திங் ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ்குள்ளேயே முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜர்னல் CTL -no-pager இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த லைன் ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக என்ன டீட்டெயில் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து டெர்மினலில் வந்து விசிபிள் ஆகும். அதாவது no-pager இந்த கமாண்ட் மூலமாக நம்ம வந்து ஃபில் டீட்டெயிலாக என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் journal-o வெர்போஸ்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கொடுத்துட்டோம்னா டீட்டெயில்டாக ஒன்றையும் காட்டும். இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 8:55க்கு என்ன வச்சுக்குன்னா ப்ரியாரிட்டி 6 அப்புறம் அதோடைய டிரைவரு மெசேஜு அப்புறம் ப்ராசஸ் ஐடி அப்புறம் UID GID எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில்டாக காட்டும். அதாவது வெர்போஸ் கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு லாக்கையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ ஜர்னலில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதாவது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம சொல்கிறேன். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்லாக் மெசேஜ் வந்து tail-f கொடுத்து நம்ம ரன்னிங் கமாண்ட் கொடுப்போம் வேர்லாக் மெசேஜஸ்ன்னு. ஆனால் அதே ஆப்ஷன்ஸ் வந்து ஜர்னல்லையும் இருக்குது. ஜர்னல் எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா journal-f கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜர்னலில் ரன்னிங் லாக் இது தான். இப்போ நான் திரும்பி ஒரு டூப்ளிகேட் செஷன் எடுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஏதாவது ஒரு இதை நம்ம செக் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா ஜர்னல் ரன்னிங் லாக் மூலமாக செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஜர்னல்லையும் இருக்குது. இது வந்து ஜர்னல் CTL-f கமாண்ட் மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து tail-verlog மெசேஜஸ் கொடுத்துட்டோம்னா லாஸ்ட் 10 லைன்ஸை மட்டும் காட்டும். இதே ஆப்ஷன்ஸ் வந்து ஜர்னல்லையும் இருக்குது. ஜர்னல் CTL-n கொடுத்துட்டோம்னா லாஸ்ட் 10 லைன்ஸை மட்டும் காட்டும். அல்லது ஒரு 50 லைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 50 லைன் கொடுக்கலாம். கரெக்டாக 50 லைன் மட்டும் காட்டும். அல்லது ஒரு 20 லைன் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம 20 லைன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரன்னிங் லாக்லேயுமே நம்ம வந்து n ஆப்ஷன் கொடுத்து பண்ணிக்கலாம். -f-n20. ஸோ ரன்னிங் லாகில் 20 கொடுத்தா லாஸ்ட் 20க்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஜர்னலில் இது போக கொஞ்சம் நம்ம வேறு கமாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ஸ் ஆப்ஷன்ஸ் மூலமாக லாஸ்ட் 1 hour எவ்வளோ கமாண்ட் இருக்குது, என்ன லாக் இருக்குது, 50 மினிட்ஸில் என்ன லாக் இருக்குது, அல்லது லாஸ்ட்டு இந்த டைமில் இந்த டைம் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதையும் பார்க்கலாம். ஜர்னல் CTL-since இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 hour ago 1 மணி நேரத்துக்கு முன்னுக்கூட்டி என்னென்ன லாக்லாம் இருக்கோ எல்லாத்தையும் காட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய கேஸில் பார்த்துட்டிங்கன்னா 8:55 தான் சிஸ்டம் பூட் ஆயிருக்கு. அதனால் 1 hour லாக் இருக்காது. ஆனால் அந்த லாஸ்ட் 1 hourக்குள்ளே என்னென்ன லாக் இருக்கோ எல்லா அவைலபிலிட்டியும் காட்டும். இப்போ இந்த கேஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1 hourக்கு பதிலாக ஒரு 10 minutes கொடுக்குறேன். இப்போ 10 minutes பார்த்துட்டோம்னா இப்போ பாருங்கள் டேட் பார்த்தீங்கன்னா 9:31. இப்போ 10 minutes கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:23. ஓகே, இதில் எல்லா 10 minutesக்குள்ள லாக் மட்டும் நமக்கு காட்டும். என்னென்ன லாக்ஸ்லாம் இருக்கோ எல்லா லாக்குமே நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி சின்ஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு 10 minutes பேக்கில் உள்ளது பார்த்தோம். அதே மாதிரி 1 hour பேக்கில் உள்ளது பார்த்தோம். ஆனால் இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா மினிட்ஸில் நீங்கள் வந்து 59 வரைக்கும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் 60, 120லாம் போகும்போது ஹவர்ஸ் கணக்கில் போகணும். நீங்கள் வந்து 65 இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாக லாஸ்ட் 59 மினிட்ஸ்க்குள்ளே லாக் மட்டும் தான் காட்டும். அதுக்கு மேலே காட்டாது. ஸோ மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to அதாவது 1 to 59
ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 to 24. அதே மாதிரி ஜேர்னல் சிடிஎல் ஐஃபன் சின்ஸ் இப்போ சின்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 2021 ஐஃபன் என்ன டேட் வேணுமோ அந்த டேட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 1 Jan கொடுத்துக்கிறேன். டைம் பார்த்துட்டிங்கன்னா 00:00:seconds. அதாவது 1 January உள்ள எல்லா லாக்குமே வரும்னு சொல்லி கேட்கும். நம்ம இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து 2055க்கு ரீபூட் ஆகிருக்கனால அதில் உள்ள லாக் மட்டும் தான் காட்டும். சப்போஸ் நம்ம சிஸ்டம் வந்து ரன்னிங்கில் ஒரு 30 days ரன்னிங்கில் இருக்குன்னா 1 January உள்ள லாக் மட்டும் காட்டும். இப்போ இந்த கேஸில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இந்த இடத்துல 11 மாற்றுறேன். இந்த இடத்துல 2058 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 58ல எந்த லாகும் இல்லை, அதனால தான் 9 o'clock உள்ள லாக் அப்படி காட்டுது. இப்போ இந்த கேஸில் வந்து 9 o'clock இப்போ 9:10 உள்ள 9:10:42 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 9:10:42 லாக்ல நம்ம வாங்க அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக 9:10:42 தான் வரும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து வேர்லாக் மெசேஜ் அந்த இதில் நமக்கு வந்து பண்ண முடியாது. ஆனால் ஜேர்னல் சிடிஎல் வந்து ஒரு பைனரி ஃபைல் ஜேர்னல் சிடிங்கிற கமாண்ட் மூலமாக நம்ம பண்ணுறனால இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் உண்டு. இது ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணது தான். நம்ம வந்து ஜேர்னல் சிடிஎல் மூலமாக ஈஸியாக நம்மளுடைய ட்ராக் பண்ணிக்கலாம் என்னென்ன லாக்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கு, என்னென்ன எரர் அடிச்சிருக்குங்கிறது. இப்போ அதே மாதிரி சின்ஸில் நம்ம சொன்னோம். இப்போது எனக்கு 9 o'clockலேருந்து ஒரு 9:15 லாக் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அதே தான் சின்ஸ் கொடுத்தாச்சு. ஐஃபன் அன்டில் கொடுத்துட்டு திரும்பி 2021 டேட் கொடுங்க 11/21/15:00. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த 9 to 9:15 என்னென்ன லாக்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கோ அது மட்டும்தான் இருக்கும், வேறு லாக்ஸ் இருக்காது. நம்ம இது மூலமாக ஈஸியாக நம்ம வந்து ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணிக்கலாம் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இப்போது ஜேர்னல் சிடிஎல்ல சின்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம பெரும்பாலும் வந்து டேட் ஆப்ஷன் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும், இந்த டயர்லேருந்து இந்த டேட் வரைக்கும். இப்போ இதில் வந்து எஸ்டர்டேன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எஸ்டர்டேல உள்ள எல்லாமே நமக்கு காட்டும், எஸ்டர்டேலேருந்து இப்போ வரைக்கும். அதே மாதிரி சப்போஸ் எஸ்டர்டே லாக் இருந்துச்சுன்னா எஸ்டர்டேல உள்ள லாக் மட்டும் காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th இப்போ வரைக்கும் உள்ள லாக் காட்டும். அதே இது சின்ஸ் டுடே இன்னைக்குள்ள லாக் மட்டும் காட்டும் டுடே ஆப்ஷன்ஸ் மூலமாக. ஸோ நம்ம வந்து ஜேர்னலில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். இப்போ ஜேர்னலில் ஒரு பர்டிகுலர் சர்வீஸோடைய லாக் மட்டும் எப்படி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஜேர்னல் சிடிஎல் ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ்னு நம்ம சொல்லுவோம் சிஸ்டம் டியில். அதனால் -u கொடுத்துட்டோம். இப்போ இந்த கேஸில் வந்து SSHD அப்படின்னு கொடுத்துட்டு டாட் சர்வீஸ் கொடுக்குறேன். SSHD சர்வீஸுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டும். இப்போ அதோடைய சம்மந்தப்பட்ட லாக் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் அதோடைய சம்மந்தப்பட்ட லாக்ஸ் எல்லாமே. இப்போ அதே மாதிரி வேறு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கிராண்டி சர்வீஸ் கொடுக்கலாம். கிராண்டி டாட் சர்வீஸ். ஸோ கிராண்டி சம்மந்தப்பட்ட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். அதுமாதிரி ஒரு பர்டிகுலர் சர்வீஸை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சர்வீஸ்லேயுமே நம்ம வந்து சின்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ஸ் டுடே அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது நம்ம சின்ஸில் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோமோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் சர்வீஸுக்கு இந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ளே என்னென்ன லாக்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம சின்ஸ் கமாண்ட் மூலமாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜேர்னலில் இன்னொரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜேர்னல் சிடிஎல் -sbin SSHD ஒரு பர்டிகுலர் அந்த நம்ம பின் பைனரி ஃபைல் சொல்லுவோம்ல அந்த பின் ஃபைலுக்குள்ள இதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ls-bin கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போது இதில் பெரும்பாலும் நிறைய லாக்ஸ் வந்திருக்காது. இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் எடுத்து பார்க்கலாம். பின் இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஜேர்னல் சிடிஎல் நோ என்ட்ரிஸ்னு வந்துட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓகே மேக்ஸிமம் எஸ்பின்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். எஸ்பின் ஸ்டார் கொடுக்குறேன். எஸ்பின்ல ஓகே ஸ்வாப் ஆன் நான் செக் பண்ணி பார்க்கலாம். நோ என்ட்ரிஸ். ஓகே சிஹெச் கிரானிடி செக் பண்ணி பார்க்கலாம். ஜர்னல் சிடிஎல். ஸோ அது இப்போ நம்ம பர்டிகுலராக ஒரு பைனரி ஃபைல் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம வந்து ஜர்னலில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நம்ம நமக்கு தெரியும் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த லொக்கேஷனில் இந்த இது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அது சம்மந்தமாக ஏதாவது லாக்ஸ் இருக்கா அப்படிங்கிற பார்க்கலாம். அதே மாதிரி இதில் நோ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயிலாக காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஜர் கொடுத்த உடனே நமக்கு வந்து ஃபீல்ட் லைன் வந்துட்டு. இப்போ அதே மாதிரி ஜர்னல் சிடிஎல் இப்போ கிரானிக் கொடுத்துட்டு -0 ப்ரோஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அதை கொடுத்துட்டோம்னா அது டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டலாம் இருக்கும். ப்ரியாரிட்டி 6, அப்புறம் அதோடைய ப்ராசஸ் ஐடி, அதோடைய கமாண்ட் பார்த்தீங்கன்னா க்ரானிடி, அதோடைய எக்ஸிக்யூஷன். ஸோ நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது எல்லாமே. அதே மாதிரி இதில் ஜர்னலில் நம்ம பர்டிகுலர் ஒரு யூனிட் மட்டும் மல்டிபிள் யூனிட் நம்ம செக் பண்ணிக்கலாம். sshd.service-u crandi.service இப்படி கொடுத்துட்டோம்னா அது ரெண்டுக்குள்ள சர்வீஸில் டீட்டெயிலும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டி கிரானிடி பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு கிராண்டி. அதேமாதிரி இதுலேயும் நம்ம ஏதாவது சின்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். சின்ஸ் டுடே எல்லாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோமோ எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜர்னலில் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை நம்ம ட்ராக் பண்ணி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ டாப் கமாண்ட் கொடுத்துக்கலாம். டாப் கமாண்டில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஓகே இந்த ப்ராசஸ் ஐடி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். விஎம் டூல் எஸ்டின்னு ஒன்று இருக்குது. ஜர்னல் சிடிஎல் _PID ஈக்குவல் அந்த ப்ராசஸை கொடுங்க. ஸோ நோ என்ட்ரி, அது சம்மந்தப்பட்ட லாக்ஸ் எதுவும் இல்லை. இப்போது என்ன பண்ணலான்னா நான் டூப்ளிகேட் செஷன் எடுக்கிறேன். இப்போ இந்த இதில் இருந்து டாப் கமாண்ட் ரன் பண்ணுறேன். இப்போ டாப் கமாண்டோடைய ப்ராசஸ் ஐடி இதுதான். இப்போ இந்த ப்ராசஸ் ஐடி நான் செக் பண்ணுறேன். ஓகே அந்த ப்ராசஸ் ஐடி சம்மந்தப்பட்ட லாக்ஸ் எதுவும் இல்லை. சப்போஸ் ப்ராசஸ் ஐடி சம்மந்தப்பட்ட லாக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை பர்டிகுலர் அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஜர்னல் சிடிஎல் இதிலே செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ப்ராசஸ் ஐடி இருக்கான்னு. ஓகே இந்த ப்ராசஸ் ஐடி செக் பண்ணலாம். ஜர்னல் சிடிஎல் _PID ஈக்குவல் அந்த ப்ராசஸ் ஐடி கொடுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ஐடி சம்மந்தப்பட்ட லாக்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டெர்மினலில் ரன் ஆகிட்டு இருக்குது, அது சம்மந்தப்பட்ட ஏதாவது லாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜர்னல் சிடிஎல் _PID ஈக்குவல் அந்த ப்ராசஸ் ஐடி கொடுத்தா அந்த ப்ராசஸ் ஐடி டீட்டெயில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடி மட்டும் கிடையாது, ஒரு யூசர் ஐடிக்குள்ளது நம்ம கொடுத்துக்கலாம். யூஐடி கொடுத்து பாருங்கள். இப்போ யூஐடி பார்த்துட்டிங்கன்னா யூஐடி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 0 தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரூட் ஐடியாக தான் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ 0க்குள்ளே சம்மந்தப்பட்ட எல்லா லாக்ஸுமே வரும், அதாவது ரூட் சம்மந்தப்பட்ட லாக்ஸ் எல்லாமே வரும். இப்போ இந்த கேஸில் வந்து நான் இதெல்லாம் எக்ஸிட் கொடுக்குறேன், இதை கேன்சல் கொடுக்குறேன். ஸ்விட்ச் யூசர் 1ன்னு கொடுத்துட்டேன். இப்போது இவங்க வந்து சிஸ்டம் சிடிஎல் இவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. SSHD இவங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ண வராங்க. இப்போ கேன்சல் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஜர்னல் சிடிஎல் UID ஈக்குவல் 1000 நோ என்ட்ரி. ஓகே இப்போ யூசர் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே இப்போ செக் பண்ணி பாருங்கள்.
பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணோடனே ஒரு பர்டிகுலர் யூசருக்குள்ள லாக் மட்டும் நம்ம டீட்டெயிலாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த யூசர் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்காங்க, பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஃபார் யூசர் 1. இப்படி தான் ஒரு யூசர் ஐடிக்குள்ளே பற்றி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜிஐடிக்குள்ளேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜிஐடி பார்த்தீங்கன்னா ஜிஐடின்னு கொடுங்க. ஜிஐடி நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணனால அந்த யூசருக்குள்ள குரூப் ஐடி பார்த்தீங்கன்னா 1000 தான். அதை எப்படி செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஐடின்னு டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி 1000, குரூப் ஐடி 1000. இப்போ இதில் வேறு ஏதாவது யூசர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம அதில் செக் பண்ணலாம். அல்லது இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜர்னல் சிடிஎல் -f_uid இதை டீட்டெயில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன யூசர்ஸ்குள்ள லாக்ஸ்லாம் இருக்குது அந்த டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ரூட்டுக்குள்ளது இருக்குது, 999 இருக்குது, அப்புறம் 993 பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. இப்போ இந்த கேஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு யூசர் நாம பண்ணலாம் தான் பண்ணி செக் பண்ணலாம். லாக்கர் கொடுக்குறேன். யூசர் ஆட் யூசர் 2. இப்போ யூசர் 2 நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் டீட்டெயில்ஸ் இருக்காது. அதே மாதிரி ஜிஐடிக்குள்ள டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். இப்போது யூசர் 2 லைன் பண்ண போகிறேன். யூசர் 2 லைன் பண்ணிட்டேன். யூசர் 2 வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறாங்க. ஓகே, யூசர் 2க்கு பாஸ்வேர்ட்ஸ் நம்ம செட் பண்ணலை. இப்போ யூசர் 2க்கு பாஸ்வேர்ட் செக் பண்ணாலும் அவங்களுக்கு லாக் வந்திருக்கும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். 101 அவங்களுடைய யூசர் ஐடி, அவங்களுடைய ஜிஐடி பாருங்கள், அதோடைய லாக் வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம ஜேர்னலில் எந்தெந்த யூசர்ஸ் சம்மந்தப்பட்ட லாக் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா -f ஆப்ஷன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய டீட்டெயில் பாருங்கள். 1001 வந்து இருக்கும். அதுமாதிரி 1001 வந்து குரூப் ஐடிக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க டிஃபால்ட்டாக. இது போக ஜர்னல் சிடிஎல் -k ஆப்ஷன் மூலமாக நம்ம ஒன்லி கர்னலை மட்டும் தனியாக லிஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுக்கு முன்னுக்கூட்டி பாருங்கள் ஜர்னல் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நான் கொடுக்குறேன். கர்னல் இருக்கும், அப்புறம் SSHD சம்மந்தப்பட்டது இருக்கும், அப்புறம் சிஸ்டம் டி அந்த பஸ் சம்மந்தப்பட்ட லாக்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். இது எல்லாமே சிஸ்டம் பூட் டைம்ல ஜென்ரேட் ஆன லாக்ஸு. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டி சம்மந்தப்பட்ட லாக்ஸ் எல்லாமே வருது. இப்போ இந்த கேஸில் வந்து நமக்கு ஒன்லி கெர்னல் சம்மந்தப்பட்ட லாக் மட்டும் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -k கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல கெர்னல் சம்மந்தப்பட்ட லாக் மட்டும் தான் இருக்கும், வேறு எந்த லாக்ஸுமே வராது. ஓகே, இப்போது அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் வேறு லாக் அந்த ஆர்சிஸ் லாகில் எரருக்கு வந்து சில ப்ரியாரிட்டி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு. இப்போ பாருங்கள் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா டீபக் வந்து 7 அது சொல்லியிருந்தோம், இன்ஃபோக்கு வந்து 6ன்னு சொல்லியிருந்தோம், நோட்டீஸ்க்கு 5, வார்னிங் 4, எரருக்கு 3, கிரிட்டிக்கலுக்கு 2, அலர்ட்டுக்கு 1, எமர்ஜென்சி 0. இதே ப்ரையாரிட்டி இதே ஆப்ஷன்ஸ் தான் ஜேர்னல்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது டிபக் லெவல் பார்த்தீங்கன்னா 7, அதான் மேக்ஸிமம் லெவல். டிபக் லெவல் எனபிள் பண்ணிட்டாங்கன்னா எல்லா லாக்ஸுமே வந்து அதில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இன்ஃபோ பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதை வந்து நம்ம வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் எப்படி செட் பண்ணிக்காங்க அதையும் பார்த்துக்கலாம். இப்போது இந்த சம்மந்தப்பட்ட லாகையும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜர்னல் சிடிஎல் -p ப்ரியாரிட்டி இந்த இடத்துல நம்ம வந்து டேரெக்டாக எரர்னு கூட கொடுத்துக்கலாம். அது சம்மந்தப்பட்டது மட்டும் வரும். அல்லது அந்த எரருக்கு என்ன ப்ரியாரிட்டி நம்பர் செட் பண்ணியிருக்காங்க, இப்போ 3 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 3 கூட செட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ நம்ம ERR கொடுத்தும் பார்த்துக்கலாம், அல்லது 3 கொடுத்தும் பார்த்துக்கலாம். இது வந்து எரரை மட்டும் கொடுக்கும். இப்போ அதே இது உங்களுக்கு வந்து எரரும் வேணும், அதே மாதிரி இப்போ வந்து 1லேருந்து 4 வரைக்கும் உள்ளது வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அலர்ட்டு, கிரிட்டிக்கலு, எரர், வார்னிங் இந்த 4 இது வந்திருக்கும் நமக்கு இந்த லாகில். ஸோ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜேர்னலில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. ERR-B அதாவது லாஸ்ட் பூட்டில் -p கொடுக்கணும்.
நமக்கு சிஸ்டம் பூட் ஆனதுலேருந்து என்னென்ன எரர்லாம் இருக்குது நம்ம அதை மட்டும் தனியாக பண்ணதுக்கு -b ஆப்ஷன் கொடுத்து பண்ணணும். இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு எல்லாமே ரன்னில் தான் இருக்குது, அதனால் பழைய லாக்ஸ் எதுவும் இருக்காது, சிஸ்டம் பூட் ஆனதில் லாக் மட்டும் தான் இருக்கிறனால இது காட்டுது. சப்போஸ் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சிஸ்டம் பூட்லேருந்து இந்த ஆப்ஷன் கொடுக்கலன்னா ஓல்டு லாகில் உள்ள எரரையும் ஸ்கோர் பண்ணி காட்டும். இப்போ ஜேர்னலில் நம்ம பேசிக்ஸ் கமாண்ட்லாம் பார்த்தாச்சு. இப்போ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ கிளியர் ஸ்கிரீன் கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி vi/etc systemd journald.conf இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஜேர்னல் பக்கத்தில் ஸ்டோரேஜ் ஈக்குவல் டு ஆட்டோன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டோரேஜ் ஈக்குவல் டு ஆட்டோவில் மொத்தம் 4 ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒன்று ஆட்டோ, ஒன்று வாலடைல், ஒன்று வந்து பெர்சிஸ்டன்ட், ஒன்று வந்து நன். இந்த இடத்துல நன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் ஃபைலே ஜென்ரேட் ஆகாது, ஜேர்னலில் எந்த விதமான லாக்குமே ஜென்ரேட் ஆகாது. ஆட்டோன்னு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்டோ ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோ ஆப்ஷன்ஸ் என்னென்னா நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ls-l/var/log ஜர்னல் இங்கே வந்து ஒரு டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைரக்டரியில் லாக் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி சிஸ்டம் பூட் பண்ணாலும் அந்த லாக் ஃபைல்ஸ் எல்லாமே அந்த லொக்கேஷன்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது நம்ம இந்த கேஸில் வந்து ஆட்டோ டிஃபால்ட்டாக இருக்குது. சப்போஸ் அந்த டைரக்டரி அங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா இந்த இடத்துலையே ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். var/l run log ஜர்னல் இந்த லொக்கேஷன்லேயே இந்த இது ஸ்டோர் ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கேஸில் நம்ம வேறு எதுவுமே பண்ணலை. இப்போ grep ஆட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து ஆட்டோன்னு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போகிறேன். mkdir-p டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டேன். அதோடைய சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணும். systemctl restart systemd -journald.service இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த லாக் ஃபைல் இங்கே இனிமேல் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் ரன் லாகில் நோ சச் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டரிஸ். இப்போ இந்த கேஸில் நான் இப்போ பாருங்கள் journal.ctl கொடுக்குறேன். 855 உள்ள லாக்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து இதை டீட்டெயிலாக பார்க்கலாம் தான் rm-rf கொடுத்துட்டு நான் var log ஜர்னல் அந்த டைரக்டரியை அல்ல rm-rf var log ஜர்னல் அந்த டைரக்டரியை டெலீட் பண்ணிடுறேன். systemctl restart systemd -journal d.service நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ls-l run log journal. இப்போ ஜர்னல் கமாண்டு பாருங்கள். ஏன்னா இப்போ புதுசாக இப்போ அந்த ஃபைல் வந்து அந்த வாலடைல் மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. அதான் 951லேருந்து அந்த ஃபைல் இருக்கும். இப்போது நான் ரீபூட் பண்ணுறேன். இந்த லாக் இனிமேல் வராது. ரீபூட் பண்ண கம்ப்யூட்டர் இப்போ ரீபூட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 951 உள்ள லாக் தான் இருக்குது. சிஸ்டம் பூட் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டயத்தில் சிஸ்டம் பூட் ஆகிருக்கோ அந்த டைமில் உள்ள லாக் மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த டைமில் இந்த லாக் நமக்கு வந்து ஓல்டு லாக் வேணும்னு நினச்சிட்டோம்னா கிடைக்காது. அதனால தான் /var/log/journalங்கிற ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணாலே இந்த ஸ்டோரேஜில் ஆட்டோன்னு செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த டைரக்டரி கிரியேட் ஆன உடனே நம்ம சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த லாக் ஃபைல்லாம் அந்த ஜர்னல் டைரக்டரியில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கேஸில் வந்து நம்ம வந்து அந்த டைரக்டரியை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதனால் ரீபூட் கொடுத்துருக்கோம். இப்போது எல்லாமே ரன் லாகில் தான் இருந்திருக்கும். அது வந்து வாலடைல் ஸ்டோரேஜ் ஒவ்வொரு வாட்டி ரீபூட் பண்ணும்போதும் புது புது லாக் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லாகின் கிடச்சிட்டு இப்போ யூஸராக லாக் பண்ணுறேன். இப்போது journal.ctl கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 952 தான் இருக்குது லாகு. இதுக்கு முன்கூட்டி பாருங்கள் லாக்ஸ் பிகின் அட் மண்டே பார்த்தீங்கன்னா 951 இருந்துச்சு. நம்ம உடனே நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா அந்த பழைய லாக்லாம் போயிட்டு
இப்போ இந்த கேஸில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜில் அந்த டேரக்டரி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து பெர்சிஸ்டன்ட் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. அதனால் ஆட்டோ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எய்தர் ஒன்று அந்த டேரக்டரி இருந்தால் அந்த டேரக்டில் லாக் ஜென்ரேட் ஆகும், இல்லைனா ரன் லாகில் ஜென்ரேட் ஆகும். வாலட்டைலுங்கிறது டிஃபால்ட்டாக /ரன் லாகில் தான் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் டேரக்டரி இருந்தாலும் அந்த டேரக்டில் ரைட் ஆகாது. அதே மாதிரி நன்னு கொடுத்துட்டிங்கன்னா லாக்கே ஜென்ரேட் ஆகாது. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், vi/etc systemd journal d.conf இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரேஜ் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு டைரக்டரி அது /var/log/journal கிரியேட் பண்ண உடனே இங்கே செட்டிங்ஸ் ஆட்டோன்னு இருந்ததுனால நம்ம சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ண உடனே லாக் ஃபைல் எல்லாமே அந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆரம்பிச்சுட்டு அந்த டேரக்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்தோடனே பழையபடி /run/log அந்த லொக்கேஷன்லேயே நம்ம வந்து லாக் ஃபைல் ஜென்ரேட் ஆரம்பிச்சு. இந்த இடத்துல நான் வந்து வாலட்டைல் மெமரிலே இருக்கட்டும், ஆட்டோ ஸ்டோரேஜ் வேண்டாம் அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆட்டோக்கு பதிலாக வாலட்டைல் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். systemctl restart systemd -journal d.service. இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய லாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் மட்டும் தான் இருக்கும். இப்போ mkdir-p/var/log journal நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இந்த லொக்கேஷனில் பாருங்கள், லாக் ஃபைல் எதுவுமே கிரியேட் ஆகிருக்காது. ஏன்னா நம்ம வந்து செட்டிங்ஸில் வாலட்டைல் தான் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேஸில் நம்ம வந்து ரீபூட் எத்தனை வாட்டி பண்ணாலும் அந்த வாலட்டைல் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது இந்த லொக்கேஷனில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் /run/log/journal. இப்போ இந்த கேஸில் நம்ம திரும்பி சேஞ்ச் பண்ண போகிறோம். vi நம்ம ஏற்கனவே ஆட்டோ பார்த்தாச்சு, அதனால் 100 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணி பார்க்கலாம். persistent ரெசிஸ்டன்ட். இப்போது ரீஸ்டார்ட் ஜர்னல் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய லாக் ஃபைல் வந்து இனிமேல் நீங்கள் எத்தனை வாட்டி ரீபூட் பண்ணாலும் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். அந்த /run அந்த லொக்கேஷனில் போகாது. etc systemd journal இந்த இடத்துல நம்ம வந்து பெர்சிஸ்டன்ட் கொடுத்துட்டோம்னா பெர்மனண்ட்டாக நம்மளுடைய லாக் ஃபைல் வந்து டிஃபால்ட்டாக /var/log journal அந்த லொக்கேஷனில் ஜென்ரேட்டாக இருக்கும். ஆட்டோன்னு கொடுத்துட்டோம்னா அந்த டைரக்டரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லாக் ஃபைல் ஜென்ரேட் ஆகும், இல்லைன்னா ரன் ஃபைலில் அந்த ரன் லாகில் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல வாலட்டைல் கொடுத்துட்டோம்னா எந்த விதமான லாகுமே ஜென்ரேட் ஆகாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன் லாகில் தான் ஜென்ரேட் ஆகும். ரீபூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக புது லாக் ஃபைல் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து இப்போ வந்து நன்னு கொடுக்குறேன். இது வந்து 4th ஆப்ஷனு. இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போது systemd கொடுத்து நான் சர்வீஸ் ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். systemctl restart systemd -journal d.service. இப்போ லாக் ஃபைல் எதுவுமே அந்த இடத்துல நமக்கு இருந்தாலுமே ஜென்ரேட் ஆகாது. இப்போ பாருங்கள், ஜர்னல் -f ரன்னிங் லாக் கொடுக்குறேன். ஜர்னல் வந்து ஸ்டாப்னு ஆகிட்டு இனிமேல் எந்த விதமான லாகுமே ஜென்ரேட் ஆகாது. நான் ஒரு டூப்ளிகேட் செஷன் கொடுக்குறேன். ஸோ நம்ம இனிமேல் எத்தனை செஷன் எடுத்தாலுமே வந்து ஒரு லாகுமே ஜென்ரேட் ஆகுது. அதனால் நம்ம ஜர்னல் லாக் வேணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அந்த இடத்துல நன்னு கொடுக்கக்கூடாது. அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கணும். நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஆட்டோ வேணும்னா ஆட்டோ கொடுத்துக்கலாம், நம்ம பெர்சிஸ்டன்ட் வேணுமா பெர்சிஸ்டன்ட் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் ஆப்ஷன்ஸே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதே மாதிரி இந்த இதில் வேறு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ் பண்ணுமா கேட்குது, டிஃபால்ட்டாக கம்ப்ரஸ் பண்ணும். அதுமாதிரி சிஎல்எஸ்ஸு, ஸ்ப்ளிட் மோடு, யூஐடி, அதோடைய இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸே இருக்கட்டும். இதில் சிஸ்டம் மேக்ஸ் யூஸ், சிஸ்டம் ரன் டைம் மேக்ஸ் யூஸ் இதுனா என்னென்னா, இப்போ நம்மளுடைய வேறு லாக் வந்து ஒரு 10 GB நான் அசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா 10 GBயில் 10% வந்து இது வந்து ரிசர்வ் பண்ணிக்கணும், அந்த இது வரைக்கும் யூஸ் பண்ணும். அதே மாதிரி சிஸ்டம்
கீ ஃப்ரீ, அதுமாரி ரன் டைம் கீ ஃப்ரீன்னு சொல்லுவோம். இது வந்து 15% வரைக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதில் எந்த வேல்யூ லோவாக இருக்கோ அதுதான் வந்து எடுத்துருக்கோம். இப்போ அந்த கேஸில் வந்து நம்ம வந்து ஒரு 10 ஜிபி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 1 ஜிபி வந்து இந்த ஜேர்னலுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் யூஸ் வந்து பண்ணும். அதே மாதிரி அதர் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 15%, அது 1.5 ஜிபி அதர் அப்ளிகேஷன் கொடுக்கும். இந்த கேஸில் நமக்கு வந்து 9 ஜிபி யூட்டிலைஸ் பண்ணினா 1 ஜிபி வந்து இது யூட்டிலைஸ் பண்ணிக்கிடும். இப்போ இந்த வேல்யூ வந்து இப்போ வந்து நான் அந்த இடத்துல 2ன்னு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதான் இருந்தாலும் ஜேர்னல் வந்து 1.5 ஜிபி மேலே க்ரோ ஆகாது. ஏன்னா நம்ம 10 ஜிபி ஃபைலில் 1.5 வந்து தான் லோயஸ்ட்டு. அதனால் 15% வந்து ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது 1.5 ஜிபி அதர் அப்ளிகேஷன் கொடுக்கும். அதனால் டிஃபால்ட் செட்டிங்ஸே இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஃபார்வேர்டு டு சிஸ்லாக் எஸ்ன்னு கொடுக்கும், டிஃபால்ட்டாக ஃபார்வேர்ட் பண்ணும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா லாக் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லாக் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா டிபக்கு, மேக்ஸ் லெவல் சிஸ்லாக் டிபக்கு தான். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஈக்குவல் டு இந்த லொக்கேஷன் இந்த மட்டும் நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணாலே போதும். மற்ற டிஃபால்ட்டே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கும். நம்ம பெருசாக கஸ்டமைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. PRSISTENT பெர்சிஸ்டன்ட் நம்ம எப்போவுமே இந்த இடத்துல நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுடைய லாக் ஃபைல்ஸ் வந்து நம்ம அந்த /var/log ஜர்னலுங்கிற லொக்கேஷன்லேயே செட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜேர்னலில் இன்னொரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, -list -boots. இப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம சிஸ்டமில் எத்தனை வாட்டி இந்த பூட்டில் சம்மந்தப்பட்ட லாக்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு வாட்டி ரீபூட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு வாட்டி ரீபூட் கொடுக்குறேன். இந்த ஃபஸ்ட்டு பூட் பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதோடைய பார்த்தீங்கன்னா அந்த லாக் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். இப்போ ஒன்ஸ் அப் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்பி செக் பண்ணலாம். செஷன் ரீஸ்டார்ட் கொடுக்குறேன், யூசரை லாகின் பண்ணுறேன். இப்போ பூட்டை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 0 வந்துட்டு -1 வந்துட்டு -1 பார்த்தீங்கன்னா 10லேருந்து 10.5 லாக் இருக்கும். இப்போ 0 வந்து லேட்டஸ்ட்டாக கரண்ட் ரீபூட்டுக்குள்ள லாக் வந்து 0ல் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10.6லேருந்து இப்போ அது அடுத்தால நம்ம எப்போ ரீபூட் பண்ணுறோமோ அது வரைக்கும் லாக்லாம் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த 10 to 10:15 லாக் நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து எல்லா லாகுமே நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்போ பர்டிகுலர் அந்த பூட் டைம்குள்ள லாக் மட்டும் நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜர்னல் CTL-B-1 இது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த டயத்துக்கு அந்த 10.5 அந்த லாஸ்ட் ரீபூட் நடந்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே லாக் மட்டும் தான் இருக்கும், கரண்ட் ரீபூட்டுக்குள்ளே லாக் இருக்காது. அதேமாதிரி இதில் நம்ம ஏதாவது செக் பண்ணலாம் பண்ணிக்கலாம். யூனிட்ஸ் கொடுத்து cron-d. இப்போ நான் இது கொடுக்காம லாஸ்ட் பூட்டில் உள்ள லாக் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் லாஸ்ட் பூட்டுக்குள்ள லாகு. இப்போ இந்த இடத்துல நான் எதுவுமே பி ஆப்ஷனே கொடுக்கல, ஜஸ்ட் -u கொடுத்துட்டோம்னா ஃபுல் லாகு வரும். இது பார்த்தீங்கன்னா 10.5 அந்த 10 to 10.5 லாகு. அதுக்கப்புறம் சிஸ்டம் பூட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் 10.6லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டில் உள்ள லாகெலாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து பூட்டு இந்த -list -boots ஆப்ஷன் மூலமாக நம்ம எந்த பூட்டில் உள்ள லாக் நம்ம வியூ பண்ணலாலும் பார்த்துக்கலாம். நம்ம அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது ஜேர்னலில். அதே மாதிரி ஜேர்னல் லாக்ஸ்லாம் ப்ராப்பராக ஸ்டோர் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். ஜேர்னல் -verify இந்த கமாண்ட் ரன் பண்ணுங்கள். ஒரு க்ரீன் கலரில் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்படி வந்துட்டு போனுச்சுன்னா பாஸ்ன்னு அர்த்தம். அதேமாதிரி ஜேர்னலில் நம்ம வந்து ஒரு லாக் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது, நம்ம எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து டிஸ்க் யூசேஜ் ஆப்ஷன் மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா achieved and active journal take up to 8 MB தான் இருக்குது. இப்போ நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஜிபி பக்கத்தில் போயிருக்கு அப்படின்னு நினச்சா நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் மூலமாக வந்து வேக்கம் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம லாக் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜர்னல் CTL-vacuum-time ஈக்குவல் டு லாஸ்ட் 30 days நம்ம கொடுத்துட்டோம்னா லாஸ்ட் 30 days லாக் மட்டும் தான் இருக்கும், மற்ற இதெல்லாம் போயிடும். ஓகே, இந்த இடத்துல லாஸ்ட் 30 days பதிலாக
356 டேஸ்னு கூட கொடுத்துக்கலாம். அல்லது இந்த இடத்துல 1 இயர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அல்லது இந்த இடத்துல 1 டே கூட கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் 15 மினிட்ஸ்க்குள்ளே லாக் மட்டும் தான் இருக்கணும்னு நீங்கள் கொடுக்கலாம் தான் கொடுத்துக்கலாம். இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நீங்கள் வந்து அல்லது 10 செகண்டுக்குள்ளே ஆப்ஷன் மட்டும் தான் வேணுனாலும் அதையும் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து ஜர்னல் ஃபைலை வந்து நம்ம வந்து ஜிப் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு பர்டிகுலர் சைஸ் வரைக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அதையும் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டைம் மூலமாக பார்த்தோம். இப்போ சைஸு இப்போ பார்த்தீங்கன்னா SIZT கொடுத்துட்டுங்க. இப்போது நம்மளுடைய ஜேர்னலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 GB இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1 GB கொடுத்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் அப் வேல்யூவாக 1 GB மாற்றிக்கிறோம். அது 1 GB லாக் இப்போ இப்போ உள்ள லாக்லேருந்து இதுக்கு முன்னுக்கூட்டி உள்ள லாக் 1 GB வரைக்கும் வச்சுட்டு பழைய லாக்லாம் இது பண்ணிடுவோம். ஜேர்னல் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஜேர்னல் CTL இதெல்லாம் முக்கியமான ஆப்ஷன். பேஜர் ஆப்ஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பேஜர்னா ஃபில் டீட்டெயிலாக வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஜேர்னல் -O வெர்போஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் சொன்னோம். இது இப்போ JSON ஃபார்மேட்டில் ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். இது என்னென்னா -O JSON கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு XML ஃபார்மேட் மாதிரி சொல்லிக்கலாம். கர்சர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீட்டெயில் வரும். இதை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா JSON pretty கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதோடைய டைம் ஸ்டாம்ப்பு, அதோடைய ப்ரியாரிட்டி என்ன. இது ஜேர்னலில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதத்துலேயும் ஜேர்னலை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இஷ்யூஸ் வந்தால. இது போக MERN ஜேர்னல் CTL கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த ஆப்ஷன்ஸும் இல்லை நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் செக் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி JSON என்ன, JSON prettyனா என்ன, ஸோ வெர்ப்ரோஸ்னா என்ன, UTC-X ஆப்ஷனு, ஸோ இந்த பூட் ஆப்ஷன்ஸ்குள்ள டீட்டெயில்ஸு, லாஸ்ட் பூட்டு, அதான் லிஸ்ட் பூட் டீட்டெயில்ஸு, ஸோ யூனிட்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேன் பேஜை பார்த்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம்.